வகையிலான அரசியல் இயக்கங்களும் இருக்கின்றனவா என்கிற நிலையில் அவர் அதிர்ச்சி அடைந்து காங்கிரசுக்குள் நிலவுகிற இந்த பாகுபாட்டை காங்கிரஸ் தலைவர்களால் ஒழிக்க முடியாது என்பதை உணர்ந்து அதிலிருந்து வெளியேறியவர். காங்கிரஸை ஒழித்து கட்டாமல் விடமாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொண்டு களமிறங்கியவர் தந்தை பெரியார். அதற்கு ஒரே நோக்கம்தான், சாதியின் பெயரால் அல்லது வர்ணாசிரமத்தின் பெயரால் இந்த சமூகத்தில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற பாகுபாட்டை எதிர்ப்பது என்பது மட்டும்தான் நோக்கம். பெரியாரை இந்த கோணத்தில் இருந்து மட்டும்தான் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய இறுதி மூச்சு வரையில் அவருடைய ஒற்றை நோக்கம், ஒற்றை இலக்கு சாதி ஒழிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்த தலைவர்கள் இந்தியாவில் அரசியல் களத்தில் இரண்டே தலைவர்கள் தான். ஒருவர் புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னொருவர் தந்தை பெரியார். அவர் அரசியல் இயக்கம் கண்டார், அரசியல் களத்தில் பணியாற்றினார், மத்திய அமைச்சர் என்கிற அளவுக்கு உயர் பொறுப்பில் இடம் வகித்தார். ஆனாலும் ஜாதி ஒழிப்பு என்பதுதான் அவருடைய இறுதி இலக்காக இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய அணுகுமுறை அனைத்தும் சாதியை ஒழிப்பதற்கான செயல் திட்டங்களை கொண்டதாகவே இருந்தது. அப்படி தேர்தல் அரசியலில், நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஈடுபாடு கொள்ளாமலேயே ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட மாசற்ற தலைவர் தந்தை பெரியார். அவன் உள்ளத்தில் சர்வாதிகாரம் இருக்காது, பேராசை இருக்காது, சாதி உணர்வு இருக்காது, மத உணர்வு இருக்காது, மொழி உணர்வு இருக்காது. எல்லா உணர்வுகளுக்கும் மேலாக அவன் மிகச்சிறந்த மனிதனாக பரிணமிக்க வேண்டும் என்றால் அவன் முதலில் பெற வேண்டியது பகுத்தறிவு. அதுதான் தந்தை பெரியார். உலகத்தில் எல்லா கோட்பாடுகளுக்கும் அரசியல் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள், தத்துவம் இருக்கிறது. உலகத்தில் ஒரு நாடு கூட பகுத்தறிவு நாடு என்று ஒன்று இல்லை. அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பகுத்தறிவாளர்கள் என்று ஒருவர், ஒரு நாடு உலகத்தில் இல்லவே இல்லை. நான் உலகத்திலேயே இந்த தாய் திருநாடு நம்முடைய தமிழ்நாட்டை தான்